بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. நாளாந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இன்று போடப்பட்ட தலைப்பு ஒரு சில காரணங்களால் நடைபெறாமல் விட்டது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒரு பயான் நிகழ்வு என்றல்லாமல் நாம் எல்லோரும் ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு கதை சம்பந்தமாக பார்க்கலாமே நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நமக்கு சுருக்கமான வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹோட பேர், உம்மோட பேர், வாப்பட பேர், அது சம்பந்தமாக நமக்கு தெரியும். ஆனால் எங்கள் அதிகமானவர்களுக்கு என்னல்ல ரசூலுல்லாஹ் சம்பந்தமான பூரணமான விளக்கங்கள் தெரிஞ்சதுங்கிறது மிக குறைவு. ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு தெரியும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் அது இதுன்னு சொல்லி ஃபோனில் நிறைய வரும் இல்லையா. ஆனால் அதிகமாக இப்போ எல்லோரும் எடுத்துக்கிற ஒரு டாபிக் என்னச்சுன்னா அப்படி கேள்வி கேட்குறார்கள். ரசூலுல்லாஹோட வரலாறு, ரசூலுல்லாஹோட அந்த சம்பவங்களை தான் கேட்காங்க. கேட்டால் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன செய்ய தெரியா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் தெரியும், ரெண்டாவது பேர் யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹோட பேர் என்ன? ஒன்று முஹம்மது, மற்ற பேர் கேட்டால் தெரியும். ரசூலுல்லாஹ் மக்காவுல எத்தனை வருஷம், இந்த மதீனாவுல எத்தனை வருஷம் இருந்தான்னு நமக்கு தெரியா. ரசூலுல்லாஹ் நம்மளோட பேர் என்ன, பாப்பாட பேர் என்ன, வாப்பட பேர் என்ன, இப்படி கேட்டு போனால் நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே அந்த பேஸ் விஷயங்கள் மட்டும் தெரியும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்கா வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் என்ன செய்வோம், நம்ம இன்றைக்கு பார்ப்போம். இதை நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக நமக்கு என்ன செய்யலை, இது தெரிகிறதுங்கிறது மிக குறைவு. படித்த பிள்ளைகளை கூட நிறைய பேருக்கு என்ன செய்யா, இது தெரியா. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹ் பிறந்த இடம் எது? மக்கா. இப்போ நம்ம ஒரு ஆளை பற்றி படிக்கணும்னு சொன்னால் அவர் இப்போ உதாரணமாக பாலமனையில் ஒரு ஆள் வைக்காது, அவரை பற்றி நாம் படிக்கணும்னு சொன்னால் அந்த ஊரை பற்றியும் கொஞ்சம் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் பிறந்த இடம் மக்கா. அந்த மக்காவை சுற்றி இப்போ இருக்கிற மக்கான்னு சொல்கிறோம் நம்ம இதை சவுதி ஒரு என்ன, ஒரு தீபகற்பம் என்று சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னா தீவனுச்சுன்னா எப்படி, தீவனுச்சுன்னா 4 பக்கம் என்ன கடலால் சூழப்பட்டது. தீபகற்பம் என்று சொன்னால் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு ஒரே ஒரு பக்கம் நிலப்பரப்பால் இருக்கிறது தான் தீபகற்பம். இது தீபகற்பமாக இருந்துச்சு. சவுதி ரசூலுல்லாஹ் பிறந்த இடம் தீபகற்பமாக இருந்துச்சு. இதால் இந்த சவுதியை மற்ற நாடுகள் பிடிக்கிறதுங்கிறது கடும் கஷ்டம். கடலால் இப்போ நீங்கள் இந்த மெடிக்கலோவில் ஒரு இடம் ஒன்று ஒல்லாந்தர் கோட்டை தெரியுமா? போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒல்லாந்தர்கள் நம்ம நாட்டில் ஒல்லாந்தர், போர்த்துகேயர் எல்லாம் இருந்தாங்க. அதில் ஒல்லாந்தர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவனோட கோட்டையை வளைச்சு என்ன செஞ்சாங்க, தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே கட்டினா ஒரே ஒரு வழி நிற்கி போகிறதுக்கு, நிலத்தால் போகிறது ஒரே ஒரு வழி வளைச்சு நீர். நம்மளோட பார்லிமெண்ட் எப்படி இருக்கு, நம்முடைய ஸ்ரீலங்கோட பார்லிமெண்ட் வளைச்சு தண்ணி. ஏன் ஒருத்தரும் பிடிக்க உள்ளுக்கு போப்பரா என்றதுக்காக ஒரு பாதுகாப்பு அரணாக கட்டப்பட்டுச்சு. ஆனால் இந்த சவுதி மக்காங்கிறது, மக்கா திரும்பட்டிக்கு அந்த இடம் அல்லாஹ்வால பேசிக்லே என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த பாதுகாப்பு அரணாக ஆக்கப்பட்டுச்சு. இதால் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், ரோம், பாரசீகம் இப்படியெல்லாம் இருந்தும் கூட சவுதியை, அந்த மக்கா மதீனாவை அவங்களால என்ன செய்ய முடியாமல் போயிட்டு, கையகப்படுத்த முடியாமல் போயிட்டு. இப்போ இந்த ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு போல் இந்த சவுதி, இந்த மக்கா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஜாஹிலியா காலம்னு சொல்லுவாங்க. ஜாஹிலியா காலம்னு சொன்னால் நம்ம நினைக்கப்படலாம் ஒன்றும் தெரியாத மடையங்கிற காலம்னு நினைக்கப்படலாம். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிற ஜாஹிலியா என்று சொன்னால் அறியாமை. அப்போ அறியாமை என்று சொல்லிவிட்டு என்ன செய்யுது நம்மட ஆக்கள்
அதை அப்படியே மடையன்கள் மாதிரி பார்க்குறது அது கூடாத ஒரு விஷயம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த ஜாஹிலியா காலத்தில் நம்மளை விட அறிவாளிகள் நினைஞ்சாங்க இருந்தாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நாம் நினைச்சிட்டு கடும் பாவங்கள் செஞ்சானுகள், சின்ன பிள்ளைய பிறந்த பிள்ளையை போட்டு நினைஞ்சானுகள், அப்படியோ மடுவை தோண்டி போச்சானுகள். அப்போ அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சிருக்கேன். அவனுங்கள் ஜாஹிலியா என்கிறது எதுன்னு சொன்னால் மார்க்க விஷயத்தில் அவங்களுக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு, அறிவு இல்லாமல் இருந்துச்சு, இஸ்லாத்தை பற்றிய தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காகத்தான் ஜாஹிலியா காலம் என்று சொல்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் மார்க்கம் தெரியாமல் என்ன செய்வாங்க, எந்த அளவுக்குண்டா விபச்சாரம். இப்போ நம்ம எல்லாம் ஒரு வீட்டில் விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர் கடும் மோசம்டாப்பா அந்த ஏரியா பேசுகிறேன் போகிறான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு வீட்டில் மேலே கொடியை ஏற்றி இந்த வீட்டில் விபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. வட்டி சர்வசாதாரணமாக நடந்துச்சு. அதுபோல் சாராயம் குடிக்கிறது ஆம்பளை பொம்பளை ரெண்டு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் குடித்தாங்க. இப்படி அந்த காலத்தில் கட்டியாக இருந்துச்சு. அதுபோல் திருமண முறைகள் அந்த மாதிரி. ஆனால் மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்நேரம் ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முதலே அந்த மக்காவில் யார் இருந்தார், யார் நபி இருந்தார் யாருக்கு தெரியுமா? யார் நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளி இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஈராக் பிரதேசத்தில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை ஹாஜராவையும் கூட இங்கே விடுறாங்க. அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த மதம் அப்படியே என்ன செய்யுது, பரவிட்டு வருகிறது. அப்படி அந்த பழைய கோத்திரம் இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பூரணமான மார்க்கம் இருக்கல, ஒரு அளவான அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ற அந்த மார்க்கம் இருந்துச்சு. அப்போ இந்த மார்க்கம் இருந்த நேரத்தில் ஒருத்தன் நினைஞ்சான். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு முதல் இது ஒருத்தன் நினைஞ்சான் ரோமுக்கு போனான். ரோமுக்கு பிரயாணம் இந்த வியாபாரத்துக்காக போகிறானே வெளியூர்களுக்கு. அப்படி போனவன் பார்த்தான் ரோமில் என்ன செய்கிறாங்க, சிலைகளை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, வணங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வை தான் ஈமான் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அந்த சிலை மூலமாக ஒரு தவஸ்ஸுல் மாதிரி, அதாவது இவர் மூலமாக நம்ம போகிற உதவி கேட்குற என்கிற மாதிரி. இப்போ நம்மளவன்ட்ட போய் கபூர் வணங்குற இந்த நம்மளோட ஊரில் இல்லை கபூர் வணக்கம் அக்கறை பத்திரிகை என்ன செய்யுது இருக்குது. அந்த கபூர் வணங்குறவன்ட்டு போய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஏன் பாப்பா நீங்கள் கபூரெல்லாம் வணங்குறீங்க ரெண்டு கேட்டால் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு சுவராஜ்யல்வா என்ன, நீங்கள் டிரெக்டாக நீதிபதியை சந்திச்சிடலாமா? ஒரு ப்ரொக்டர்கிட்ட போய் ஒரு லோயரை பிடிச்சா நீங்கள் நீதிபதியை சந்திக்கணும். அதுபோல தான் அல்லாஹ்கிட்ட டிரெக்டாக பேசலாம். இவர் மூலமாக என்ன செய்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், அடிச்சிடலாம். இதைத்தான் அந்த ஜாஹிலியா காலத்துக்காரர்கள் நினைஞ்சாங்க, நம்பிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ரோமுக்கு போனான்னு நினைஞ்சிட்டாங்க. ரெண்டு சிலையை தூக்கிட்டு இங்கே வந்துட்டான். ஒட்டகத்தில் போனவன் சிலையை தூக்கிட்டு இங்கே கௌபாவில் நெஞ்சிட்டான். சிலையை வச்சுட்டான். ரூபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை, சிலைகளில் தலைவரே அவர் தான். அப்படி என்று சொல்லி நெஞ்சிட்டாங்க. வச்சு சிலை வணக்கம் அவனால் தான் என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட உடனே இப்போ அந்த சிலை வணக்கமும் கொஞ்சமாக உருவாகுது. பெஸ்ட் என்னஞ்சாங்க, ஒரு சிலையை கொண்டாந்து வச்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய கோத்திரங்கள் இருந்துச்சு. கினானா, அதுபோல் குறைஷி, அதுபோல் ஹாஷிம், இப்படி ஒவ்வொரு கோத்திரங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த கோத்திரங்கள்லாம் என்னஞ்சாங்க, உனக்கு ஒரு சிலையா, நான் ஒரு சிலை செய்வேன், எனக்கு ஒரு சிலையா, நான் ஒன்று செய்வேன். இப்படி 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 என்ன சென்னை துவங்கிட்டாங்கன்னா எல்லா கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிலை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்படி செஞ்ச உடனே அடுத்த என்ன கட்டம், கோத்திரங்கள் செய்கிற. அதுக்கு பிறகு நல்ல பணக்காரன் இருப்பான். ஒரு கோத்திரத்தில் ஒரு 4 பணக்காரன் இருந்தாண்டா அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை வணங்குற, நம்ம வீட்டில் செஞ்சு வைப்போம் ரெண்டு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே சிலை செய்ய தொடங்கி நினைஞ்சிட்டாங்க. வீட்டில் வைக்க தொடங்கிட்டாங்க. அப்படி தான் சிலை வணக்கம் ஆரம்பிக்குது. இப்படி இருக்கக்குள்ள ரசூலோட வம்சாவளி என்ன, ஹாஷிம். ஹாஷிம் கோத்திரம். ஹாஷிம் என்கிறால் யாருன்னு சொன்னால் அபூ தாலிப் தெரியும், அப்துல் முத்தலிப். யாரு? ரசூலோட பாட்டன். அவரோட பாப்பதான் ஹாஷிம். அப்போ ஹாஷிம் மகன் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபோட மகன் அப்துல்லா. அப்துல்லாவோட மகன் முஹம்மது.
விளங்குது தானே? உங்களுக்கு விளங்கணும் இது. முதலாவது ஹாஷிம், அவர மகன் அப்துல் முத்தலிப், அவர மகன் அப்துல்லா, அவர மகன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம 5 பார்த்துருக்கோம், 5 பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல வருது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் என்ன செய்யுது, அவங்களோட வம்சம் போகுது. கிட்டத்தட்ட 20-22 பேர் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. நமக்கு குறைஞ்சது ஒரு 5ஆவது தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய 5 தெரிஞ்சுக்காங்க. சந்தேகம் நிறைய பேருக்கு. பாப்பட பேர் கேட்டா செல்லுவாங்க, பாப்பட செல்லுவாங்க. அதுக்கு பாப்படன்னு சொன்னா தெரியும். கட்டாயம் நினைஞ்சிக்கணும், கேட்டாவது எழுதி வச்சிருக்கணும். சரியான ரைட். அப்ப இப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ரசூலால பாட்டனை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இவர பேர் நம்ம பார்த்தோம் தானே, அப்துல் முத்தலிப் என்று பார்த்தோம் தானே. இவர பேர் உண்மையா அப்துல் முத்தலிப் இல்லை, இவர பேரு ஷைபா. ஷைபா தான் இவர பேரு. இவர் என்ன செய்யறாரு, இந்த ஹாஷிம்ங்கிறவர், இவர் அன்னரன் இப்படித்தானே. இந்த கல்யாணம் முடிக்கிற எப்படின்னு சொன்னா, ஊர்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்குவாங்க. அவ வியாபாரத்துக்கு போங்க. உதாரணத்துக்கு கல்முனையிலன்னு வச்சுக்கோ, கல்முனையில் வியாபாரத்துக்கு போகிற, கடலுக்கு போகிறதெல்லாம் கல்முனையிலன்னு சொன்னால், கல்முனையில் ஒரு கல்யாணம். பழைய காலத்தில் அப்படி தானே, போனால் ஒரு 3 மாதம் நிற்கிறேன்னா அங்கே ஒரு கல்யாணம், இங்கே வந்தால் இங்கே ஒரு கல்யாணம். இப்படி என்ன செஞ்சிட்டாரு ஹாஷிம், என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், மக்காவில் இருந்தவர் மதீனாவுக்கு போய் அங்கே ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. அங்கே கல்யாணம் முடிச்சு பிறந்தால்தான் இந்த ஷைபா. அப்போ இந்த ஹாஷிமுக்கு ஒரு நானோரால் இருந்தார், சகோதரரால் இருக்காது. இவர் ஹாஷிமாத்தானோடனே இவருக்கு தெரிய வருது, நம்முடைய நானா இன்னொரு இடத்துல கல்யாணம் முடிச்சுக்காரு, அங்கே பொடி இன்னொரு தண்டிக்கானாமன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே இவர் போகிறாரு. தேடி போனோன்னே அங்கே ஷைபா இருக்காது. ஷைபாட அம்மா கிட்டே சொல்கிறாரு, உங்களோட கணவன் மைதா போய்த்தாரு, உங்களோட பிள்ளையை தாங்க, உங்களோட பிள்ளையை நான் கொண்டு போய் எங்களோட சொந்த பந்தங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், காட்ட போகிறேன் என்று சொன்னோன்னே ராய் கூட்டிகிட்டு போகிறாரு. நான் சரி பிரச்சனை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே இவர் கூட்டிகிட்டு வராரு. அந்த கூட்டிக்கிட்டு வந்த சகோதரர் பேர் தான் முத்தலிப். அவர் பேர் முத்தலிப் பண்ணோடனே அன்னரம் கூட்டிகிட்டு வந்த ஒட்டகத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆட்கள் பார்த்தாங்க, புதுசாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராரு. இவர் அடிமை ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. அடிமைகள் கலாச்சாரம் அன்னரம் இருந்துச்சு. அப்போ அப்துல் முத்தலிப்ல அடிமை என்று சொல்லி சொன்னார் இந்த ஷைபாவை. அதிலிருந்து தான் ரசூலோட அந்த பாட்டனுக்கு அப்துல் முத்தலிப்ல அடிமை சொல்லி அப்படியோ பேர் வந்துச்சு. நமக்கு இப்போ எப்படி தெரியும் பேர் ஷைபாங்கிற பேர் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அவரோட பேர் அப்துல் முத்தலிப் வந்ததுக்கு காரணம் இதான். இப்போ இந்த அப்துல் முத்தலிப் கூட்டிகிட்டு வந்தானே, உனக்கு சொந்தத்தை தாரம்பா, பதவியை தாரம்பா என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தோடனே இவருக்கு பதவி கொடுப்பாரு. அப்துல் முத்தலிபுக்கு முக்கியமாக சில பதவிகள், தாருன் நதுவா என்கிற ஒரு இடம் இருந்துச்சு, முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல போஸ்டிங்கை கொடுக்காங்க. அதுபோல் கௌபத்துள்ளாட போஸ்டிங்கை கொடுக்காங்க. அதுபோல் ஜம்சம் நீரில் போஸ்ட்டை கொடுக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் பதவியில் அமர்ந்துட்டார். யார்? அப்துல் முத்தலிப். பதவியில் இருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் படுத்தோன்னு ஒரு கனவு ஒன்று வருது இவருக்கு. படிக்கையில் கனவு ஒன்று வருது. எப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட ஜம்சம் தண்ணி அப்படியே மூடுபட்டு இருந்துச்சு. அண்ணன் மூடுபட்டு அந்த அதுக்கு முதல் ஜுர்ஹுங்கிற கோத்திரம் தான் இருந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கோத்திரம் ஜுர்ஹு கோத்திரம். அந்த கோத்திரம் அப்படியே நெஞ்சிட்டு விட்டு போட்டு எல்லாத்தையும் மூடி போட்டு இந்த சம்சம் எல்லாம் மூடி போட்டு அவங்க போய்த்தாங்க. அப்போ இவர் கனவுல வருகிறது, இந்த கிணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தோண்டி இந்த கிணத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கனவுல வருகிறது. கனவுல வந்தோடனே அவர் என்ன செய்கிறாரு, அடுத்த நாள் எழும்பி அது தோன்றாரு. அந்த ஜம்சம் தண்ணியை தோண்டி அதை பார்க்கறது. உள்ளுக்கு 2 தங்க மான் சிலைகள் இருக்கு. அதுபோல் அந்த ஜுர்ஹும் கோத்திரம் பயன்படுத்தின அந்த வாள், கேடயம், அது இது எல்லாமே என்ன செய்யுது, இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் இருந்த சாமான்லாம் எடுத்துக்கொண்டு அதில் காபாவில் முதலாக நீங்கள் போனீங்கன்னா தெரியும், காபாட ஹஜ்ஜி போனாக்கள் உம்ராவுக்கு போனாக்கள் ஆரம்பிக்கல. காபாவுக்கு போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, காபாட பட்டியில் ஒரு தங்க இதாலான இருக்கு. அந்த தங்கம் அன்னரம் அப்துல் முத்தலிப் எடுத்து போட்ட அந்த மான் சிலையில் இருந்து உருக்கினே தான் அது.
கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் பாருங்க, பல்லாயிரம் வருடங்களா அது அப்படியே இருக்கு. அந்த தங்கத்தை உருக்கி என்ன செஞ்சாரு, அதாவது காபாட கதவை என்ன செஞ்சாரு, அவர் சரி செஞ்சார். அதுக்கு பிறகு அந்த பட்டங்களை எல்லாம் உருக்கி காபாட கதவுல நெஞ்சாரு உருக்கி செஞ்சார். உருக்கி செஞ்சோன்னு இவ்வளவு காலம் அன்னரம் இந்த வரலாறு படித்த உள்ளவர்களுக்கு தெரியும் என்னதுக்கு சண்டை, தண்ணிக்கு தான் சண்டை. பழையாக்கள் பிடிச்ச சண்டையெல்லாம் தண்ணிக்கு தான். தண்ணி ஒரு ஆரம்பு இருந்தால் 2 கோத்திரம் வந்தால் சண்டை பிடிக்கும், அது தண்ணிக்காக. அப்போ ஜம்சம் தண்ணியை பார்த்தோன்னே மக்காவில் இருந்தாக்கள் எல்லாம் நினைஞ்சிட்டாங்க. மக்காவில் எங்களுக்கு உரிமை தரணும் மனுஷன். இவர் சொன்னார் என்ன, இது எங்களோட வம்சாவளிக்கு அல்லாவால் ஆக்கப்பட்ட ஒரு அருள், எனவே நான் என்ன செய்வேன், இது யாருக்கும் தர மாட்டேன் என்று சொல்லிட்டார். சென்ன உடனே இவன் என்ன செய்கிறாங்க, சண்டை பிடிக்காங்க. சண்டை பிடிச்சோன்னே தீர்வு கொண்டு வருகிறது. நாம் என்ன செய்வோம், ஒரு குறி பார்க்குற ஒரு பொம்பளை வரைக்கும் அந்த பொம்பளைகிட்ட போய் குறி கேட்போம். நாம் என்ன உண்டு உங்களுக்கு வருகிறதா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்போம். சொன்னோன்னே போகிறாங்க குறி கேட்குற பொம்பளை. அந்நேரம் குறியெல்லாம் கேட்கலாம், அப்படி அவங்களுக்கு முதல் இது நான் சொல்கிறது. அப்போ குறி கேட்க போகிறாங்க. குறி கேட்க போனோடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்துல் முத்தலிபுக்கு என்ன செய்யுது, மழை பெய்யுது. அது அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் பெய்யுது, பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ மழை பெய்யுது. அப்போ பார்த்தா நாங்கள் இது நம்ம குறி கேட்க போகிறோம், அல்லாவே நெஞ்சிட்டான் சொல்லிட்டான், அந்த கிணறு அப்துல் முத்தலிபுக்கு மட்டும்தான் என்று சொன்னோன்னே நான் போகிறத திரும்பிடுவோம், வாங்க நீங்களே எடுத்துக்கங்க கிணத்தை சொல்லிட்டார். அப்போ அந்நேரம் செல்றார் இவர், அந்நேரம் அப்துல் முத்தலிப் சொல்கிறாரு, எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் ஒரு பிள்ளையை நான் என்ன செய்வேன், அல்லாவுக்காக அறுத்து பலியிடுவேன். ஆடு மாடியில் பிள்ளையை நான் என்ன செய்வேன், அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ச்சி வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்துட்டார். வந்து இவருக்கு பிள்ளைகள் பிறக்குது, இந்த அப்துல் முத்தலிபுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அதில் நிறைய பிள்ளைகள், அதில் இவருக்கு விருப்பமான ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அப்துல்லா தான், ரசூலுல்லாஹ்வோட பாப்பா. அப்போ இவர் நேர்ச்சி ஒன்று வச்சாரு. அந்த நேர்ச்சிக்கு என்ன செய்யணும், பிள்ளைய அறுக்கணும். அறுக்கிறதுக்கு பார்த்தா இவர் துண்டு குடிக்க போடுறாரு. எல்லா பிள்ளைகள பேரையும் எடுத்து போட்டு துண்டு குடிக்க போடுறாரு. பேர் வந்து அப்துல்லா. அவங்களுக்கு அறுக்கணும் யாரு, அப்துல்லாவா அறுக்கணும் என்று பேர் வருகுது. பேர் வந்தோடனே இவர் கடும் நெருக்கமான ஒரு அன்பான ஒரு பிள்ளை. இப்போ நமக்கு 4 பிள்ளை இருந்தால் எப்படியும் ஒரு பிள்ளையில கொஞ்சம் பாசம் கூடி அரிக்கிறான். எல்லா தாய்மாருக்கும் எல்லா பாப்பாமாருக்கும் ஏதோ ஒரு பிள்ளையில கொஞ்சம் பாசம் கூடி அரிக்கும். ஏன் செல்லு கேட்கும், அந்த பிள்ளை செல்ற வேலையை செய்யும். சில பிள்ளைகளுக்கும் சன்னியுடைய பிள்ளை, இந்த பிள்ளை செல்லு கேட்குறல்ல, ஒரு துண்டாக்கார பிள்ளைன்னு சொல்லி நமக்கு என்ன ஒரே அடியாமாங்கிற அந்த பிள்ளை அப்படியும் இருக்கிறது. அப்போ அந்த நெருக்கமான ஒரு பிள்ளை அப்துல்லா இருக்காது. அப்போ அப்துல்லா இருந்தோடனே துண்டை குடிக்க போடுறாரு அப்துல்லா வருது. அப்போ ஆக்கள்கிட்ட கேட்காரு, என்னடா செய்கிற, வெட்டத்தான் போயின்னு மண்டு போட்டு கவுபத்துலாக எடுத்துக்கு போகிறேன். எடுத்துக்கு போனோன்னே வளர்ச்சிருந்தவனுக்கு சொல்கிறானுங்கள், நீ அப்துல்லாவை யாருக்கு போகிறாய் என்று சொல்லி போட்டு ஒரு குறி சொல்கிற பெண்ணுகிட்ட போய் கேட்காங்க, என்ன செய்யலாம்னு. நான் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அப்துல்லாட பேர் ஒரு துண்டுலையும் இன்னொரு துண்டில் 10 ஒட்டகம் என்று சொல்லி எழுதி போடுங்க. நீங்கள் துண்டு எடுக்கக்குள்ள அப்துல்லாட பேர் வந்தால் இன்னமும் 10 கூட்டி 20 என்று எழுதி திரும்பி அப்துல்லாட பேரை போடுங்க. திரும்பி 30 என்று எழுதி அப்துல்லாட பேரை போடுங்க. எப்போ அந்த ஒட்டகத்தில் பேரில் வர துண்டு எடுவடையுதோ அத்தனை ஒட்டகத்தை நீங்கள் அறுத்து என்ன செய்யுங்க, கொடுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து அப்துல்லாட பேர் ஒரு சீட்டில், இன்னொரு சீட்டில் 10 ஒட்டகம் குலுக்கி போட்டு எடுக்காங்க. 6 பேர் வருது, அப்துல்லாட பேர் வருது. திரும்பி என்ன செய்கிறாங்க, 10 இருந்ததை 20 ஒளி போட்டு திரும்பி போடுறாங்க, அப்துல்லாட பேர் வருது. இப்படி 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 போட்டோன்னா கிட்டத்தட்ட 9 தடவைக்கு மேலே போடுறாங்க, அப்துல்லாட பேர் தான் வருது. 10ஆவது தடவை 100 ஒட்டகம் என்று சொல்லி எழுதி போட்டு போட்டு எடுத்தோடனே 100 ஒட்டகத்தில் அந்த துண்டு எடுபடுது. அப்போ அப்துல்லாவை அறுக்காம என்ன செய்யப்படுது, 100 ஒட்டகங்களை அறுத்து என்ன செய்கிறாரு, அல்லாவின் பேரால் நேர்ச்சியை முடிச்சு கொள்கிறாரு. அதால தான் ரசூலுல்லாஹ்வோட வாப்பாக்கு ரபி அறுத்து பலியிடப்பட்டவர் என்று சொல்லி பேர் ஒன்று வருகிறது. இதில் இன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்றை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட வாப்பா சொர்க்கமா நரகமா? ரசூலுல்லாஹ்வோட வாப்பா அப்துல்லா சொர்க்கத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான்.
என்ன ஸ்கூல் பாட்டி? சொர்க்கமா நரகமா? சொர்க்கம் பிள்ளை, சொர்க்கம் போக மாட்டார். பாப்பா தான், பாப்பாவாக இருந்தாலும் அவர் நரகம் தான், போகவே மாட்டார். போகிறதுக்கு சுணங்க மண்டியில் போக மாட்டார். என்னென்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா அமர்ந்திருக்காங்க. ஒரு ஆள், ஒரு சஹாபி வாராரு ரசூல்லா கிட்ட சொல்கிறாரு, யார் ரசூலுல்லா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டல், என் வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர் என்ன நல்லா கவனிச்சாரு, நல்லா என்ன செஞ்சாரு, எல்லா விஷயங்களையும் எனக்கு செஞ்சு தந்தார், அவருக்கு சொர்க்கமா நரகமா யார் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் என்ன செய்வார், நரகவாசி என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி கவலை வருகுது, தன்னை வாப்பா நரகமே என்று சொல்லி கவலை வருது. அவர் கவலையில் அழுதுட்டு திரும்புகிறாரு. திரும்பினோடனே ரசூலுல்லாஹ் அவர் திரும்பி கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, உங்களோட வாப்பாவும் நரகத்திலாம் இருப்பார், எந்த வாப்பாவும் என்ன செய்வார், நரகத்திலாம் இருப்பார் என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வே அவங்களோட வாயால் சொன்ன ஒரு விஷயம், அவங்களோட வாப்பா நரகத்தில் இருப்பாங்க என்று சொன்னது. எனவே இந்த அப்துல்லாங்கிறவர் நரகத்தில் இருப்பார். ரைட், இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். ரைட், இப்போ அவர் நினைஞ்சிட்டார், அப்துல்லா தப்பிச்சிட்டார், அறுக்கப்படுறதுலேருந்து நினைஞ்சிட்டார், தப்பிச்சிட்டார். தப்பி புறம் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்காங்க. ஆமினாங்கிற பொம்பளை என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்காங்க. கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு அவர் நினைஞ்சிட்டார், ஒரு வியாபார நோக்கத்துக்காக அவர் போகிறாரு. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் அப்படியோ அந்த ஒரு நோய் என்ன செஞ்சுறாரு, மரணிச்சு விடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அன்னரம் ஆமீனால வயிற்றுல இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பிறக்கக்குள்ளே என்ன செய்கிறாங்க, ஒரு பெற்றோர் இல்லாமல், அதாவது தந்தை இல்லாமல் என்ன செய்கிறாங்க, பிறக்காங்க. அப்போ பிறந்தோடனே அன்னரம், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ் என்ன பால் குடிக்க போன வரலாறு நமக்கு கொஞ்சம் தெரியுமே நினைக்கிறேன். ரைட், அப்போ அன்னரம் ஒரு வளமை இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால், எப்படி பிள்ளை பிறந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன செய்யுது, அந்த பிள்ளைகளை செவிலித்தாய்மார் என்று சொல்லுவாங்க. செவிலித்தாய்மார்கள், அதாவது வாடகை தாய்ன்னு சொல்கிற மாதிரி, அந்த என்னென்னு சொல்கிறது, பால் கொடுக்குற வேற பிள்ளை, தண்டை பிள்ளைலாம் வேற பிள்ளைய குடிக்கிற பால் கொடுக்குற அந்த கலாச்சாரம் அன்னரம் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், இப்போ மக்கள் ஒரு சிட்டி ஏரியா, இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த பிள்ளையை கொண்டு போய் நல்லா பால் கொடுத்து நல்லா வீரமாக என்ன செய்வாங்க, வளர்த்து கொண்டாந்து விடுவாங்க. இது அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ இது சம்பந்தமாக வரும்போது ரசூலுல்லாஹ்க்கு பால் ஊட்டி அந்த செவிலித்தாய் யார், ஹலீமா. ரைட், இவ எப்படின்னு சொன்னால், இவ கொஞ்சம் ஏழ்மையான ஒருவர். இவன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 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 பால் கொடுக்குற அந்த வரலாறை குறிப்பிடும்போது என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஹலீமார் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வாராங்க, மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கக்குள்ள எல்லாரையும் அந்த ஒட்டகம் கழுதையெல்லாம் கடுமை ஸ்பீடாக வருது. இவள்கிட்ட இருந்த ஒட்டகமும் ஒரு வெள்ளை கழுதொண்டும் நல்ல நுகஞ்ச ஒட்டகம் ஒன்றையும் என்ன செய்கிறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும் அவட பிள்ளையும் என்ன செய்யுது, அவைக்கும் பிள்ளை இருக்கு வாராங்க. வரக்குள்ள எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவெல்லாம் முன்னுக்கு போனாங்கெல்லாம் கடுமை ஸ்பீடாக போயிட்டாங்க. பின்னுக்கு வாரால் அவட இழுக்கு இல்லை வண்டி, அப்படி போகிறாங்க. போனோடனே அங்கே கொஞ்சம் எல்லாரும் நேரத்தில் போய் நல்ல நல்ல பிள்ளைகளை, மக்காவில் இருந்த நல்ல நல்ல காசிக்கார பிள்ளைகளை நெஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இவங்க போய் சேர்றவள, அங்கே ஆடியா செஞ்சு போய் சேர்றவள, அங்கே ஒரு பணக்கார பிள்ளையும் இருக்கிறது இருந்தால் முஹம்மது மட்டும்தான். அப்போ இவங்க பார்க்காங்க, முகம்மது எடுக்கலான்னு தேடுறாங்க, செய்கிறாங்க, இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்தாக்கள் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நெஞ்சிட்டாங்க, ரிட்டன் திரும்பிட்டாங்க. திரும்பக்குள்ள இவ என்ன செய்கிறா, கணவன்கிட்ட சொல்கிறா, நமக்கு பிள்ளையும் இல்லை, வந்ததுக்கு சும்மா போகிறத விட இந்த முகம்மதுங்கிறாள் வாப்பா மாதிரி தானே ஒரு ஆள். அப்போ இவர் எடுத்துகிட்டு போ, ஏதாவது நல்லா என்ன செஞ்சுப்பேன், நல்லா வேணா அடிப்பான் ரெண்டு போட்டு முகம்மது ஏனோ தானோன்னு சொல்லி என்ன செய்கிறான், எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகக்குள்ள விறக்குள்ள நோஞ்சி வந்து ஒட்டகம் இருக்கு தானே, அந்த ஒட்டகமும் கழுதையும் வந்தாக்களோட முந்தி என்ன செய்யுது, போகுது.
அதுபோல அவன் என்ன செய்யறான், வரக்குள்ள அவட பிள்ளைக்கு அந்த பால் கொடுக்கறதுக்கு அவைக்கு போதாம இருந்துச்சு. போகக்குள்ள என்ன செய்யறான்னு சொன்னா முகம்மதுக்கும் பால் கொடுத்து தன்னை பிள்ளைக்கும் பால் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்யுது, அவைக்கு போதுமானதாக இருக்கு. இப்படி அவைக்கு அந்த ரசூலா வந்ததோட கடும் பறக்கல் அதை என்ன செய்யறான் உணர்ந்து கொள்றான். அப்போ கூட்டி போகிறாங்க விட்டு. அங்கே கூட்டி போனோன்னு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒட்டகங்கள் மேய்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி மேய்ச்சத்தலங்கள் எல்லாருக்கும் பொதுவாக வச்சிருப்பாங்க. நம்முடைய இது அந்த காலத்தில் இருந்துச்சு. உதாரணமாக நான் நினைக்கிற மாட்டேங்குது இந்த உதுமாபுரத்தில் அந்த அந்த நாகமரம் இருந்துச்சு. அவர் தொண்டு இப்போ இருக்காக்குமா அவர்கிட்ட கொண்டு எழுந்துச்சுவாங்க. ஆடு மாடெல்லாம் மேய விடுவாங்க. இப்போ அது இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் மழை வளைச்சி விளையாடு கிரவுண்டு மாதிரி ஆகிட்டு புள்ளே இல்லை அவடத்து. அந்த காலத்துலையும் அப்படி இருந்துச்சு. என்ன ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வா. அப்போ ரசூல்லா அந்த வீட்டுக்கு கூட்டி போனோடனே அவங்களோட வீட்டில் கடும் பறக்கம். எல்லாரும் ஒட்டகமும் மேய்ஞ்சிட்டு வரும், நல்ல பால் கறக்காது. ஆனால் இவட ஹலீமாவோட வீட்டை போகிற ஒட்டகம் மட்டும் என்ன செய்யும், நல்லா மேய்ஞ்சி நல்ல விருத்தியை கொடுக்குறதாக இருந்துச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இப்படி முகமது கிடைச்சோன்னே நிறைய அவருக்கும் பறக்கத்தான் இருந்துச்சு வீட்டுவாடி. ஏன்னா ரசூல் அல்லாஹ் என்ன அவங்களுக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ 2 வருஷம் முடிய என்ன செய்யணும், ஒரு பிள்ளைக்கு 2 வருஷம் என்ன செய்யணும், கட்டாயம் பால் கொடுக்கணும். இப்போ இருக்கிற பொம்பளே 6 மாதம் கொடுக்காது, அது பாவம். 2 வருஷம் கொடுக்கணும் கட்டாயம். அப்போ 2 வருஷம் என்ன செய்கிறாங்க, பால் கொடுத்து போட்டு பிள்ளைய விடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பிள்ளைய விடாமல் இருக்கல, அது 2 வருஷம் முடிய பிள்ளைய கொண்டாடணும். அப்போ பிள்ளைய கொண்டாடுறாங்க. கொண்டாந்து அபூ தாலிப் அந்த அப்துல் முத்தாலிப்கிட்ட கேட்காங்க, நான் இந்த வேற கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் காலம் வச்சிருந்து கொண்டு வரட்டான் என்று கேட்டோம்னா அவங்க என்ன செய்கிறாங்க, பரவாயில்லை நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த சிட்டி ஏரியாவில் வளர்கிறத விட அண்ணன் அந்த கிராமப்புறத்தில் வளர்றது கொஞ்சம் விருப்பம். இப்போ தானே நம்மளோட இந்த கொழும்புல போய் இருக்கிறதுக்கு பிள்ளைகள் விருப்பமா, நமக்கு கொழும்பாக்குமா வேணாம், ஊரில் ஏறிக்கணுமா, என்ன என்ன இந்த வளர்ந்து தரம்பயத்தில் ஊரில் ஏறிக்கணும், கொழும்பு தேவையில்லை அப்படி சொல்லி சொல்லுவேன். சிட்டி ஏரியா கொஞ்சம் சரியில்லை என்னமே தெரியும். அது மாதிரி அந்த காலத்துலேயும் நினைஞ்சிட்டு சிட்டி ஏரியாவை விட கிராமப்புறங்கள் விருப்பமானதாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்பினோடனே சில சம்பவங்கள் நடக்குறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே இருக்கக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல சின்ன பிள்ளைகளோட விளையாடுறாங்க. விளையாடிட்டுக்குள்ள முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வாங்குறாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்காங்க. பிடிச்சி ரசூலுல்லாஹி இதயத்தை அப்படியே என்ன செய்கிறாங்க, புழக்காங்க. நெஞ்சு அப்படியே குழந்து அவர்கள் இதயத்தை அப்படியே என்ன செய்கிறாங்க, வெளியால் எடுக்காங்க. வெளியால் அப்படியோ எடுத்து ரசூலுல்லாஹி இதயத்திலேருந்து ஒரு பகுதி எடுக்காங்க. எடுத்து சொல்கிறாங்க, ஹாதா ஹவ்வ ஷைத்தான், இது ஷைத்தானுடைய பகுதி என்று சொல்லி எடுத்து போட்டு ரசூலுல்லாஹி இதயத்தை தங்கத்தட்டில் வச்சு கழுகி என்ன செய்கிறாங்க, திரும்பி வச்சு தைக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி இதயம். இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்காங்க. இந்த ரசூலுல்லாஹி அந்த இதயம் பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அந்த அடையாளம் பிற்பட்ட காலத்திலே நினைஞ்சிச்சு ரசூலுல்லாஹிக்கு இருந்துச்சு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 4 பிள்ளைகள் விளையாடிட்டு எவ்வளோ பிள்ளைய ஒருத்தன் வந்து 6வது நாள் வந்து என்ன செய்கிறாரு, இதயத்தை எடுத்து வெளியால் எல்லாம் வச்சு தச்சா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யுது, பயந்து ஓடி போய் என்ன செய்யுது, ஹலீமாட்ட சொல்கிறாங்க, என்ன முகம்மது இப்படி முகம்மது மாதிரி தப்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து வாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, காயம் இருக்கி அவர் என்ன செய்கிறார், எழுப்பி நடமாடுறாரு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஹலீமா நாம் ஊராண்ட பிள்ளையை கொண்டாந்து வச்சிருக்கோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காண்ட பிள்ளையை கூட்டியாந்து வச்சாலும் காயம் வந்தாலும் நமக்கு பயம், பேசி போட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் நடந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பயத்தில் முகம்மதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க பாப்பா, பறக்கத்தின் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வச்சுக்கோங்க, இது நம்ம இந்த சளி நம்மளை அடிக்கலாம்னு நினைச்சாங்க. விட்டுப்பட்டு வந்துட்டாங்க. விட்டுப்பட்டு வந்தோடனே அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்களோட குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. குடும்பத்தோடு இருந்தோடனே முகம்மது வந்துட்டாரு. முகம்மது வந்தோடனே அவங்களோட உம்மா யார், ஆமினா என்ன செய்கிறாங்க, பாப்பாட சொந்தங்களை போய் என்ன செய்யும், அவங்களோட சொந்தத்தை போய் என்ன செய்வோம் பார்த்தோம். அவங்க வந்து மதீனா வண்டிய பிரதேசம், அங்கே போய் என்ன செய்கிறாங்க, நம்மளோட சொந்தங்களை பார்த்துக்கிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு போகிறாங்க.
போய் அங்கே போயிட்டு வரக்குள்ள என்ன செய்கிறாங்க, அவங்களும் இட வழிபாட்டில் அபுவாங்கிற இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க மரணிச்சிடுறாங்க. ஆமினா மரணிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட ஆமினாவோட அடிமை ஒரு ஆளோட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கு பிறகு முற்று முழுதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்துல் முத்தலிபிட அந்த கட்டுக்கோப்புக்குள்ள வளர்றாங்க. அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஒரு அளவான பிள்ளை, சின்ன பிள்ளை. முந்தியெல்லாம் அந்த படிப்பு கிடிப்பு எல்லாம் இல்லையே, பழக்கிறதே என்ன செய்கிறார், தொழிலை தான் பழக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்துல் முத்தலிப் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தார். அவர் என்ன செய்கிறார், போகிற இடங்களுக்கெல்லாம் வியாபாரங்களுக்கு கூட்டி போகிற இப்படி என்ன செய்கிறார், தொழிலை பழக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 12 வயசாகுது. இப்படியோ வளர்ந்து 12 வயசாகுது. 12 வயசாகுள்ள ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனோடனே பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவின்னா நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய பௌத்த துறவிகள் இருப்பாங்க. அதுபோல் இந்து மதத்தில் சில துறவிகள் இருப்பாங்க, முனிவர் என்று சொல்லுவாங்க, அவர்கள் இருப்பாங்க. இப்படி அந்த காலத்தில் நிறைய துறவிகள் இருந்தாங்க. கிறிஸ்தவ பாதிரிகள் என்ன துறவிகள் இப்படி அந்த காலத்தில் இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வாராங்க நம்முடைய இவரோட அப்துல் முத்தலிபோட வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்தோடனே சில மரங்கள் என்ன செய்யுது, சுஜூது செய்யுது. ரசூலுல்லாஹ் வந்தோடனே சில மரங்கள் அவங்கள பார்த்து சுஜூது செய்யுது. அதுக்கு பிறகு இதை பார்த்துட்டு இருக்கார் இவர். அப்படியோ வாராரு. அந்த கணவாய், அதாவது 2 மலைகளுக்கு இடையில வாரது கணவாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கணவாயால் வரக்குள்ள ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அந்த மேகங்கள் என்ன செய்யுது, வெணல் கொடுத்துக்கிட்டு வருகிறது. பின்னுக்கு வராக்களுக்கெல்லாம் வெயிலாக இருக்கி, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் வெணலாக அந்த வெணல் கொடுத்துக்கிட்டு வருகிறது. இது என்ன செஞ்சிருந்தாரு, இந்த பஹீரா என்று சொல்லக்கூடிய துறவி கண்டுகொள்றாரு. கண்டுகொண்டு கூப்பிடுறாரு, அப்துல் முத்தலிபை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் இப்போ வியாபாரத்துக்கு போகிறீங்க தானே, அங்கே ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் என் சார்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்தவ மதம் சார்ந்தவர்கள். இவர் இருக்கிறது தானே, இந்த முஹம்மது வந்து ஒரு நபியாக வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கி, எனவே இவரை அவர்கள் சந்தித்தால் கொலை செய்து விடுவார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, இவரை கூட்டிக்கிட்டு அங்கே வைத்திராதீங்கன்னு சொன்னோன்னு பயந்துடுறாங்க. அப்துல் முத்தலிப் பயந்துடுறாரு. பயந்து ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டார். திரும்பி கூட்டிக்கொண்டு மக்காவிலே விட்டுடுறாரு. அதில் இருந்து ரசூலுல்லாஹ் மிகவும் கண்காணிப்போட, யாராவது ஒருவரோட கண்காணிப்பிலேயே ரசூலுல்லாஹ் இருக்கணும் என்று விரும்புகிறார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு பிறகு கஅபா என்ன செய்யப்படுகிறது, கஅபா முந்திருந்த மாதிரி தான் இருக்கு. கஅபா கொஞ்சம் இணக்கப்படுகிறது. இணக்கப்பட்டோடனே உடைச்சி எனக்கு ஒரு திரும்பி. கஅபாவை யார் கட்டினாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் கஅபா என்ன செய்யப்பட்டுச்சு, கட்டுப்பட்டுச்சு. இப்போ திரும்பி என்ன செய்யப்படுது, புனர் நிர்மாணம் செய்யணும். என்ன செய்யறன்னு யோசிக்காங்க. கஅபாவை உடைக்க சொன்னோடனே கட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க, முடிவெடுத்துருவாங்க. கட்டுறதுக்கு முடிவெடுத்தோடனே கஅபாவை உடைக்கணும். யார் உடைக்கிறேன், பள்ளி உடைக்கிறதுன்னா முதலாவது உடைக்கிறவனுக்கு கடும் பயம் பெறும் தெரியும் தானே. பள்ளி உடைக்க பழமை என்னடா, பள்ளி உடைச்சா என்ன நடந்துருமோ, என்னையா செஞ்சிருவாங்களோ, அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ என்று பயம்னா அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. கஅபாவை உடைக்கிறதுக்கு பயம். கஅபா கட்டணம் பண்ண முடிவு ஆகிட்டு, கஅபா உடைக்கிறதுக்கு பயம். அப்போ ஒரே ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, முதலாவதாக ஒரு கல்லை தட்டுறாரு, ஒன்றும் நடக்கலை. அடுத்த கல்லை தட்டுறாரு, ஒன்றும் நடக்கலை. 3வது கல்லையும் தட்டுறாரு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகுதான் இவருக்கு ஒன்று நடக்கலை. அப்போ என்ன செய்வோம், உடைப்போம்னு சொல்லி உடைக்காங்க. உடைச்சோன்னு கட்டுறதுக்கு காசு தேவை. அந்த காலத்தில் என்ன ஜனங்கள் விபச்சாரம் செஞ்சு காசு எடுத்தாங்க, சாராயம் விற்று காசு எடுத்தாங்க, வட்டிக்கு கொடுத்து காசு எடுத்தாங்க. செல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால், தூய்மையாக உழைச்சி வார காசு மட்டும்தான் இந்த கஅபாவில் என்ன செய்யப்படணும், சேர்க்கப்படணும் என்று சொல்லி எல்லாரும் முடிவெடுக்காங்க. உங்களுக்கு தெரியும், கஅபாவில் சதுரமாக தானே இருக்கு. கஅபா கட்டிப்பட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு தெரியுமா, அரைவாசி கட்டுப்பட்ட மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு. இந்த ரவுண்ட் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால், அது கட்டுப்பட்ட குறையில் இருந்தது.
கட்டுறதுக்கு அது உள்ள கட்ட வேண்டி வந்தது தான். கபா கட்டுப்பட்டிருந்தா அப்படி சைரமா வந்து தானே குபா, இப்படி பள்ளி குபா மாதிரி அந்த சைரத்தோடு சேர்த்து வந்திருக்குது. வராத காரணம் என்னன்னு சொன்னால் எல்லாம் சுத்தமான காட்சியான இருக்கணும். சேத்தான்கள் சுத்தமான காட்சி கொஞ்சம் தான் வந்துச்சு, ஹராமான காட்சியாக நிறைய இருந்துச்சு. அப்போ அதை கட்டே இல்லாமல் போயிடுது. அப்போ நமக்கு தெரியும் ஹஜருல் அஸ்வத் ஒரு கல்லொன்றிக்கு தெரியும் தானே, எங்கே சொர்க்கத்தில் இருந்து வந்த கல்லொன்றிக்கு தானே. அந்த கல் கட்டக்குள்ள சொல்லி கீழே வச்சுட்டாங்க. இப்போ காபாவெல்லாம் கட்டியாச்சு, கல்லை தூக்கி ஆறு வைக்கிறேன். அதில் பிரச்சனைப்பட்டாங்க. ஒவ்வொரு கோத்திரமும் நான் தான் வைப்பேன், இல்லை நீ தான் வைப்பேன், நான் தான் வைப்பேன்னு சொல்லி சண்டை ஓடிக்க தோணிட்டாங்க. அப்போ ஒரு முடிவு ஒன்று எடுக்காங்க. இப்போ உதாரணமாக என்ன செய்யுது, இது கௌபத்துல்லாண்டு வைங்க உதாரணத்துக்கு, கௌபத்துல்லாண்டு சென்னால் எல்லாரும் முடிவு ஒன்று எடுக்காங்க. இந்த கேட்டால ஆறு முதலாவது வாராங்களோ அவங்க தான் என்ன செய்யுது, இதுக்கு இந்த கல்லை தூக்கி வைக்கிறது இல்லாட்டி என்னையாவது செய்யுது, அவங்க எடுக்கிற முடிவு தான் ரெண்டு சொல்லி போட்டு முடிவு எடுத்துட்டு குந்திட்டிருக்காங்க. அந்த கேட்டால ரசூல்லா என்ன செய்கிறாங்க, வாராங்க. ரசூல்லா வந்தோடனே கேட்கப்படுகிறது, ரசூல்லாக்கிட்ட இப்படி நாங்கள் ஒரு முடிவு செஞ்சோம், இப்படி நீங்கள் முதலாவது வந்தீங்க, என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்டோன்னா ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுக்காங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த கல்லை தூக்கி ஒரு சீலையில் வைங்க, எல்லா கோத்திரமும் என்ன செய்யுங்க, அந்த சீலையை தூக்குங்க, சீலையை தூக்கிட்டு வந்து வைங்க. அதுக்கு ஒரு ஆவணத்தை வச்சு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, கீழே வைக்கிற கல்லை தூக்கி மேலே வைக்காங்க. இப்படித்தான் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் அந்த ஓட்டையில் போய் வைக்கப்பட்ட வரலாறு, ரசூல்லா தூக்கி வச்ச வரலாறு இதான். அப்போ இப்படியோ நடந்தோடனே இப்போ கிட்டத்தட்ட ரசூல்லாவுக்கு என்ன செய்யுது, காலம் போய் 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 என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரசூல்லாவோட திருமண வயசு வருது. ரசூல்லா எத்தனை வயசு திருமணம் முடிச்ச, எத்தனை வயசு, 25 வயசு. ஆரை முடிச்சாங்க, முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை முடிச்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை இப்படி ரசூலுல்லாஹ்னு சொல்லி அதாவது முஹம்மதுன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு, இவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் நம்பகமான ஆள் என்று சொல்லி கேள்விப்பட்டோடனே என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த ஹதீஜா நாயகி வந்து ஒரு நல்ல பணக்காரியாக இருந்தாங்க. அவரோட கணவன் ஒரு வியாபாரியாக இருந்தார். அவர் மரணிச்சோன்னா ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ்னால் இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆள் தேவை, அந்த வியாபாரத்தை முன்னெண்டு செய்கிறதுக்கு ஒரு ஆண் தோணை வந்து தேவை. அப்போ ரசூலுல்லாவை என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாவை கூப்பிட்டு அவங்களோட அடிமை மைசரா என்று செல்லக்கூடிய ஒரு அடிமையும் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க வியாபாரத்துக்கு. அவங்க போய் வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நான் முகமதோட வியாபாரத்துக்கு போனேன், அவர் நம்பகமான ஒரு ஆளாக இருந்தார், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி செல்லோன்னே இவைக்கு என்ன செய்ய வேண்டிய வந்துச்சு, கல்யாணம் முடித்தா நல்ல இது இப்படி தானே. சில ஆக்கள் கல்யாணம் முடிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யுது, அவர் அப்படி இவர் இப்படி அப்படி நல்லபடியும் தங்கம் தகரமான்னு சொல்லி சொல்கிறானே, சொல்லி மனசை மாற்றுற மாதிரி. அப்போ ஹதீஜா நாயகிட்டையும் சொல்லி நினைஞ்சிட்டாங்க. ஹதீஜா நாயகி ரைட் நம்ம முகமது திருமணம் முடிப்பான்னு சொல்லி கேட்டோன்னே முகமது என்ன செய்கிறாரு, எந்த பாட்டன் என்ற சாட்சி ஆக்கள்கிட்ட என்ன செய்யுங்க பேசிங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒத்து வந்துட்டு திருமணம் முடிக்கப்படுகிறது. திருமணம் முடித்த உடனே அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முழுமையாக என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தின்பால திரும்புறதுக்குரிய வேலைப்பாடுகள் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்நிலையிலிருந்தே ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்க. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சாதிக் என்று பெயர் வாங்கினாங்க, என்ன நம்பிக்கையானவர், அல் அமீன் என்று பெயர் வாங்கினாங்க, உண்மையாளர் என்று பெயர் வாங்கினாங்க. இப்படியெல்லாம் இருந்தவருக்கு இந்த மக்கால் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒத்துக்கல்ல, விபச்சாரம் வட்டி அது இது லொட்டு லோசம் எதுவுமே பிடிக்கல அவருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த தௌபைக்குள்ள போய் என்ன செய்கிறது, தியானம் மாதிரி இருக்குது. இவன் இந்த என்ன சொல்கிறது, பற்றத்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, இல்லை 50 நூற்றுக்கு ஆயிருக்குது, சிலவன் நூற்றுக்கு ஆயிருக்கிற, கல்யாணத்துக்கு மாறல, அதுக்கு மாறல, இதுக்கு மாறல, ஒன்றுக்கு போகல, அவனுக்கு சாரி தனிப்பொறுப்பு மாதிரி இருக்கிறேன், அவனுக்கு எந்த ஒன்றும் பிடிப்பு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யுது, இது ஒன்றும் பிடிப்பு இல்லை. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, இருக்கக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால் முதலாவதாக ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, அதுக்குள்ளே வஹி வருகிறது. யார் கொண்டாரா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வஹியை கொண்டாடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நமக்கு இந்த சம்பவம் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாவது வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிக்காங்க. பிடிச்சி என்ன செய்யுங்க, ஓதுங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட உருவம் எப்படி இருக்கு யாருக்காவது தெரியுமா, கண்டிருக்கீங்களா, காணொலி வந்துருங்களா, சும்மா சொல்கிறேன் நான், நீங்கள் மோமெண்ட் சொல்லிட்டாங்க ரைட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட உருவம் வந்து
அவங்களோட ரெக்கை 2 ரெக்கை இருக்குமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ரெக்கை வந்து ஒரு ரெக்கை வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட தூரமளவு அவங்களோட ரெக்கை இருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு அந்த பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். வானத்துக்கு பூமிகள் நம்மளே செல்வாங்க, அந்த ஸ்டேஷிப்னு செல்வாங்க தெரியுமா? அப்படி அந்த இறங்கும் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களே, சும்மா செல்லாங்க தெரியாது. படத்துல எல்லாம் வந்து இறங்கும், அப்படி வந்து இறங்கினோன்னு உள்ளுக்கு இருந்து ஆக்கெல்லாம் இறங்கி வருவாள். அப்படி அந்த ஸ்பேஷிப்பை பார்க்குறதுக்கே நம்ம நாட்டிலெல்லாம் வந்து இறங்கில்லை. நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அதே வெளியே உண்டு, அதே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இது என்ன, வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்டதுலாம் ஒரு விறகு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்த கண்ணுக்கு முன்னால் எப்படி இருக்கு, அது தனி அறிக்கைக்குள்ள ஒரு குகைக்குள்ளே வந்து இறங்கினா ரசூலுல்லாஹ் கடும் பயம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இக்ரா. நமக்கு தெரியும் இக்ராங்கிற அந்த வசனம் 5 வசனம் இறங்கிச்சு. முதலாவது ஓதுங்க சொன்னோடனே ரசூலுல்லாஹ் கொண்டு பழங்கலை ஓத தெரியாங்க, எனக்கு ஓத தெரியா. அதுபோல் என்ன செய்கிறாங்க, ஓதி கொடுக்காங்க. ஓதி கொடுத்து ஓதுறாங்க. ரைட். அதுக்கு பிறகு முதலாவதான குர்ஆன் இந்த ரமலான் மாதம் என்ன செய்யப்பட்டுச்சு, அது நடந்துச்சு. ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு அதுதான். அந்த முதலாவது ரசூலுல்லாஹ்க்கு முதலாவதாக அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட அந்த நாள் இந்த கடைசி 10 இருக்கி 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த நாள். அந்த நாளை நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்துக்கு இருக்கும். ரைட். இதான் சம்பவம். அந்த நாளில் இப்படி சம்பவம் நடந்துச்சு. அப்போ அந்த சம்பவம் நடந்து முடிய ரசூலுல்லாஹ் கடும் பயம், நடுக்க தொடங்கிட்டு. இப்படி ஒரு ஆளை நம்ம கண்டுமில்லை, இப்படி வந்திருக்காது என்று சொன்னோன்னே பயந்து ஓடி போய் அங்கே போய் நினைஞ்சாங்கன்னு சொன்னால் ஹதீஜா ஆகிட்ட சொல்கிறாங்க, என்ன செய்யுங்க இன்னைக்கு நடுக்குது, இந்த போத்துங்க என்று சொன்னோன்னே மனுஷன் போத்திட்டு படுத்துட்டான். மனுஷன் ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாரு, போத்திட்டு படுத்துட்டாரு. அப்போ பார்த்தாங்க ஹதீஜா நாயகி, என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி போட்டு இவரை ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி அந்நேரம் வரக்கத்துக்கு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாரு இருந்தார். இவர் வந்து ரசூலோட ஒரு சொந்தம். அதுபோல் ஹதீஜா நாயகி இவர் என்ன சொந்தமாக இருக்கார். அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட யார் வந்தாரோ அவர் தான் உங்கள்கிட்டையும் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்தவ மதத்தில் ஜிப்ரீலுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நாமுஸ் என்று சொல்லுவாங்க. அந்த நாமுஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்த அந்த நாமுஸ் தான் என்ன செஞ்சிருக்காரு, உங்கள்கிட்டையும் வந்தாரு என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மாதம் இருக்கு தானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன வேதம் வழங்கப்பட்டுச்சு, இஞ்சில். இதெல்லாம் அந்த சின்ன படத்தில் படித்து தருவாங்க. இஞ்சில், ஈஷா, சுரியானி, குர்கான், முகமது, அபரானின்னு சொல்லுவேன். அது நாங்கள் அண்ணன் ரொம்ப படிச்சு இப்போ ஞாபகம். ரைட். அப்போ இஞ்சில் எது செஞ்சார், இந்த வரக்கத்துக்கு நௌஃபல்ங்கிறத படிச்சிருந்தாரு. அவங்களுக்கு அந்நேரமே சொல்லி படிச்சு இஞ்சில் வேதத்தில் இருக்கி. அந்த கிறிஸ்தவ வேதத்தில் இஸ்முஹு அஹ்மதுங்கிற பேருடைய ஒரு ஆள் இதுக்கு புறவங்களுக்கு என்ன செய்வார், வெறுவார் நபியாக சொல்லி கூறப்பட்டிருக்கு. அவருக்கு அது ஞாபகம் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வந்த அந்த நாமுஸ் தான் உங்கள்கிட்டையும் வந்தார். எனவே இவர் ஒரு நபி, இவர் ஒரு அல்லாஹ்வின் தூதர் என்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சென்னோடனே இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு பயமும் பிடிச்சி முகமது நபிக்கு என்ன ஒரு முதலண்டா பயிர் நமக்கு தெரியாது ரெண்டு கொண்டு போய் செஞ்சிட்டார். இவர் அதுக்கு முந்தைய எல்லாமே நீங்க தனியே அங்கே ஹீரா கோயிலுக்குள்ள போய் குந்திட்டு இருந்து இப்போ ஒன்று இல்லை வீட்டுக்கு போத்திட்டு இருந்தேன். இங்கே ஒன்று இல்லை, இந்த நடக்குது. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுத்த வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போத்தி கொண்டிருப்பரே எழும்புங்க, என்ன செய்யுங்க, தாவாவை செய்யுங்க என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, அப்பா ரெடியாகிறாரு. ரெடியாகி வெளியால் வந்தோடனே கொஞ்ச நாளாக பையன்
நாம் உள்ளுக்கு இருந்தோம்னா எழுப்பி தாவா பணியை செய்யுங்க, அல்லாஹ் ஒருவன் வணக்கம் அவனுக்கு தான் செய்யணும் சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி சொன்னோடனே வந்து செய்வம் என்ற ரெடியாகல வகி நின்றுட்டு அந்த ஜிப்ரீல் திரும்பி வரல. இவருக்கு என்ன செஞ்சுட்டு என்னடா இது சொல்லி போட்டு சில சம்பவங்கள் வருது. எப்படி என்ன செய்வாரா, வகி வருமாண்டு போட்டு சபா மலையிலாம் மாறி என்ன செய்வாரா பார்ப்பாரா, வருவாரா என்று சொல்லி பார்ப்பாரா. சில இடங்களில் போய் தவுக்கு இந்த ஹிரா போய் பார்ப்பாரா, வருமா வரும். சிலாக்கள் சொல்லுவாங்க, இந்த வேற ஜமாத்தை சேர்ந்தார்கள் நமக்கு தெரியும் தானே, மார்க்கம் இல்லாம கட்டி பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சபா மலையில் ஏறி வகி வருதுன்னு தான் பார்த்தேன் செல்வானாக்கள். சபா மலையில் ஏறி ரசூலுல்லாஹ் என்ன தற்கொலை செய்ய பார்த்தேன்னு செல்வானாக்கள். அதெல்லாம் இல்லை, அது வச்ச போய் வகி வரலன்ற ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகல, தற்கொலை செய்ய போகல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்போ இதெல்லாம் நடந்துட்டு அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், திரும்பி என்ன செய்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, வகி வருது, நீங்கள் என்ன செய்யுங்க, தாவா பண்ணிய இரகசியமாக என்ன செய்யுங்க என்று சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் வந்து முதலாவதாக சொல்கிறாங்க யார்கிட்ட, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்படி நான் தூதர், அல்லாஹ்வின் தூதர் வந்து நீங்கள் என்ன செய்யணும், என்ன ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், சிலைகளை வணங்கப்படான்னு சொன்னோன்னே பொண்டாட்டியை ஊட்டி எடுத்துக்கொள்ளாட்டியே எப்படி இருக்கு. சில ஆட்கள்கிட்ட மௌலவி மாதிரி இருப்பாங்க, பொண்டாட்டியே என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டான், பெரிய ஒரு பிரச்சனை ஆகிருக்கு மாதிரி. அப்படி இல்லாமல் ஹதீஜா நபி என்ன செய்கிறாங்க, முதலாவதாக சென்ன உடனே ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உற்ற நண்பர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்கிட்ட போகிறாங்க, இப்படி சொன்னோன்னா ஏற்றுக்கொண்டாங்க. அதுபோல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை இருந்தார், ஆறு ஸைத் இப்னு ஹாரிஸா. அவங்க அடிமைகள் முதலாவதாக என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்தது சிறுவர்கள் யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, முதலாவதா ஆறு அலி ரலி. முதலாவதாக அலி ரலி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. சின்னால அலி ரலி, பெண்களில் ஹதீஜா ரலி, அதுபோல் ஆண்களில் அபூபக்கர் ரலி. இப்படி என்ன செய்கிறாங்க, அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிஸா. இது கேள்வியாக வரும், நோம்பு இன்னும் முடியல, நம்ம 10 நாளைக்கு தானே கேள்வி வாங்கிறது வாய்ப்பு இருக்கு, ரைட். அப்போ இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோன்னே இஸ்லாத்தை படிக்கணும் இல்லையா, படிக்கணும்னு சொன்னோன்னா ஒரு இடம் தேவை. அப்போ கொஞ்சமாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள், அடிமைகள், இப்படி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ரகசியமாக போய் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை படிக்கிற இப்படியே போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன நடக்குது, இந்த சம்பவம் நடந்துட்டு 3 வருஷம் இந்த சம்பவம் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோடனே அல்லாஹ்கிட்ட இருந்து வகி வருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்கு பிறகு ரகசியமாகவெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, தாவா செய்ய தேவையில்லை, பரகசியமாக உங்களோட தாவாவை செய்யுங்க சொன்னோடனே ரசூலுல்லாஹ் வாராங்க. வந்தோடனே சஃபா மலைக்கு தானே, சஃபா மலை ஏறுறாங்க. ஏறி எல்லாரையும் கூப்பிட்றாங்க, குறைஷி கோத்திரமே, ஹாஷிம் கோத்திரமே, எல்லாரும் என்ன செய்யுங்க வாங்க என்று சொன்னோன்னே வாராங்க எல்லாரும். ஏன், முகமது வந்து ஒரு நம்பிக்கையாளர், நல்ல மனுஷர், என்னத்துக்கு கூப்பிட்றாரோ என்று சொல்லி வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னுக்கு உங்களை தாக்குறதுக்கு ஒரு படை வருகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நான் சொல்கிறத என்று சொல்லி கேட்காங்க. எல்லாருந்தெல்லாம் ஓம் நம்புவோம், நீங்கள் ஒரு உண்மையாளர், நம்பிக்கையாளர், நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி போட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, கடைப்பிடிங்கன்னு போட்டு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், சிலைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொன்னோன்னு முதலாவதாக அபூலஹப் என்ன செய்கிறான், அபூலஹப் ரசூலுல்லாஹ் முகத்தில் மண் அள்ளி என்ன செய்கிறான், எறிகிறான். எறிஞ்சி இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட, இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட என்று சொல்லி மண் அள்ளி என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ் சொத்தையில வீசினான்.
அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் தப்பத்தியதா அபிலஹப்ங்கிற அந்த சூறா என்ன செய்யுது இறங்குது. அதால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க, ஓதக்குள்ள அவனுக்கு பதுவா என்ன செய்யுது போய்கிட்டே இருக்கு. இப்படி அவன் சொன்னோன்னா ரசூலா என்ன செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலோட அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றாக கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு அவங்களில் நிறைய பேர் வேதனை அனுபவிக்காங்க. ரசூலா தான் அந்த டைமில் என்ன செய்யலை, வேதனை எதுவும் கிடைக்கல. ரசூலா எந்த கோத்திரத்தில் இருந்தாங்க, குறைசி கோத்திரம். குறைசி கோத்திரம் மக்காவில் பெருமை ஒரு கோத்திரம். ஆனால் கஷ்டப்பட்டாக்கெல்லாம் ஆரம்பிச்சுன்னா பிலால் ரலி, அதுபோல் அம்மார் ரலி, சுமையார் ரலி, யாசிர் ரலி, முஸ்அப் இப்னு உமைர், இவங்கெல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. என்னச்சுன்னா அடிமைகள். உங்களுக்கு தெரியும் பிலால் ரலி அவங்க பட்ட கஷ்டம் யாரும் படலை. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க நமக்கு தெரியும், அந்த அளவு வேதனை. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களோட கையில் இஞ்சால காலில் இஞ்சால ஒரு கவுத்தை கட்டி ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க கட்டி வச்சாங்க. இஞ்சால ஒரு கவுத்தை கட்டி ஒட்டகத்தை அங்கால நிப்பாட்டினாங்க. 2 ஒட்டகத்தை கட்டவுத்துட்டு இடிச்சோன்னா அப்படியே உடம்பு கிழிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க மரணிச்சாங்க. அதுபோல் சுமையார் அவங்க அபரத்தில் குத்தி என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாருக்கும் அதுக்கு போகிறாங்க. பரகசியமானவங்க நிறைய வேதனைகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, சுடுமணலில் வச்சு உத்துபா என்ன செய்வாங்க, உத்துபா அவர் அடிமை தான். உத்துபா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சுடுமணலில் அப்படியே ஒரு மேலோட வச்சு அவருக்கு மேலே என்ன செய்வாங்க பாறாங்கலத்துக்கு வச்சுக்குவாங்க. அவர கையில் காலில் கவுத்தை கட்டி அந்த பிள்ளைகளை கையில் கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த ரோட்டெல்லாம் ஓடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன செய்யப்பட்டுச்சு, வேதனைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இதில் ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் வேதனைகள் கொடுக்கப்படலை. உஸ்மான் இப்னு மஃஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாரு இருக்காரு. அவர் என்ன செய்யப்படுறாருன்னு சொன்னால் அவர் கடுமையாக வேதனை செய்யப்பட்டார். அந்த வேதனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அந்த ஈச்ச மட்டை தெரியும் தானே, ஈச்ச மட்டைகளால் அவரை அப்படியோ அந்த இதுக்குள்ளே சுருட்டி வச்சு கீழே என்ன செஞ்சாங்க நெருப்பை கொடுத்தாங்க. உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வேதனைகள் நிறைய என்ன செய்யப்படுது ஆரம்பிக்கப்படுது. இப்படி இருக்கக்குள்ள என்ன செஞ்சிட்டார், அப்துல் முத்தாலிப் இருக்காரு தானே, அவர் மரணிச்சிட்டார். அபூ தாலிப் கூட என்ன செய்யப்படுகிறது, நபி அவங்க பொறுப்புக்கு போகிறாங்க. அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, அபூ தாலிப் பொறுப்பெடுக்காரு. இப்போ அபூ தாலிபும் கொஞ்சம் ஃபேமான ஆள், நல்ல பிரேம் இருக்கு அவருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யலாம், காவிர்களுக்கு ஒன்றும் செய்யலாம் சிச்சுவேஷன். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டு செல்கிறாங்க, வாராக்களுக்கு போகிறாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தண்டிக்கை மேலா. அப்போ ஒரு முடிவு எடுக்காங்க. எப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்வோம், நாம் தனிமைப்படுத்துவோம். இவ்வளோ 2 சொல்லி ஒரு முடிவு எடுக்காங்க. நுபுவத் 10ல் ஒரு முடிவு எடுக்காங்க. எப்படின்னு சொன்னால் இந்த கோத்திரத்தை அப்படியே செய்வோம், இவங்க நம்மள்கிட்ட வார மாதிரி இல்லை, நம்மளோட கடவுள்களை ஏசுகிறாங்க, எனவே இவ்வளோ என்ன செய்வோம், நம்ம தனிமைப்படுத்துவோம் ரெண்டு சொல்லி போட்டு ஒரு இதோடு எழுதுறாங்க உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கேன்னு சொன்னால் இந்த குறைசி கோத்திரம் தான் நபி அவங்களோட அந்த இஸ்லாத்தேட்டாக்கள் அவரோட கோத்திரத்தோட இதெல்லாம் நாம் என்ன செய்யறதில்லை, நம்ம திருமணங்கள் முடிக்கிறதில்ல, அவளோட பேசுறதுல கதைக்கிறதில்ல, நம்ம சாப்பாடு கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு எந்த விஷயத்துடனும் அவளோட இருக்கப்படாண்டு கொண்டு. அதாவது வாதி அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாயில் அப்படியே என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் ஒதுக்கி விடுறாங்க. சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. எப்போ சாப்பாடு வாங்குவாங்க தெரியுமா, நமக்கு தெரியும் தானே. அதாவது இந்த 12 மாதத்தில் 4 மாதம் சங்கையான மாதங்கள் இருக்கு. எந்த மாதம் கேட்டால் உங்களுக்கு தெரியா, நான் கேட்க மாட்டேன், சரியா? அப்போ 4 மாதங்கள் சங்கையான மாதம் இருக்கு. அந்த 4 மாதத்திலேயும் என்ன செய்யறதுன்னா அந்த யுத்தங்கள் செய்ய இயலாது, சண்டை சமம் பிடிக்க இயலாது, அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த 4 மாதத்துலேயும் போய் என்ன செய்யுது, சாமான்களை வாங்கிட்டு மொத்தமாக வந்து என்ன செய்யுது இருக்குது. அப்போ மற்ற மாதங்கள் அந்த 4 மாதமும் சாப்பிட்டா மற்ற நாள் என்ன செய்யுது, சாப்பாடு இல்லாமல் போய்த்துது. அப்போ கடும் கஷ்டம். எந்த அளவு கஷ்டம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது கொத்து கொலைகளுக்கு தானே கொத்துகள். இப்போ நம்ம செல்வோம் வேப்ப கொத்து, அந்த கொத்து, இந்த கொத்துங்கிற மாதிரி அந்த கொத்துக்களை என்ன செஞ்சாங்க, அவிச்சு சாப்பிட்டாங்க.
அதுபோல் இறைச்சிகளை சாப்பிடுவாங்க. இறைச்சிகளை சாப்பிட்டு கூட இறைச்சிகளில் தோலை என்ன செய்யறது சாப்பிடுறது. நம்ம அந்த தோள்களை கூட செஞ்சாங்க சாப்பிட்டாங்க. ஆடு மாடுகள் எப்படி அந்த மலசலம் கழிக்குமோ அப்படி என்னஞ்சாங்க அவர்கள் அவ்வளோ கழிவுகளை கழிச்சாங்க என்று சொல்லி ஹதீஸில் ஒரு கடும் கஷ்டம். அந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருந்ததுங்கிறது கடும் கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் என்ன செஞ்சார், ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்வார், நைட்டில் ஒருத்தருக்கும் தெரியாமல் போய் என்ன செய்வார், நம்மளோட ஆக்கள் தானே, காவிராக இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே எங்கள் அடிப்படையில் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு வருவார். அது போதாமல் இருந்துச்சு. அதுபோல் ரசூலோட மாமி ஒரு ஆள் இருந்தால் அதையும் போய் என்ன செய்வார், இடைக்கிற ஹெல்ப் பண்ணிட்டு வருவாள். இப்படி போயிட்டு இருந்தோன்னே கிட்டத்தட்ட அந்த பள்ளத்தாக்கில் 3 வருஷம் என்ன செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் இந்த ஹாஷிம்ங்கிறவர், அதுபோன்று முஸ்லிம் இப்னு ஆதி, அதுபோல் இந்த 3 பேர் மறந்துட்டு ரைட். இப்போ அந்த 5 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இந்த உடன்படிக்கைக்கு எதிராக என்ன செய்வோம், நமக்கு தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே நீங்கள் அபூலஹப் பற்றி சொன்னாங்க, நீங்கள் இப்படி என்ன செய்கிறேன், இது வந்து கூடாது, நாங்கள் இது உடன்பாடு இல்லை, அவங்களோட பேச போகிறோம், கதைக்க போகிறோம், சாப்பாடு கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னோடனே அப்படி பேசிட்டிக்கக்குள்ள அங்கேருந்து அபூ தாலிப் வாராங்க. அபூ தாலிப் வந்து சொல்கிறாரு, என்ன முஹம்மத் என்ன செஞ்சார், என்ன சகோதரன் மகன் சொன்னார், என்ன நீங்கள் ஒரு உடன்படிக்கை வச்சுக்கல, அந்த உடன்படிக்கை வந்து உள்ளுக்கு கரையான் அரிச்சிட்டு அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உள்ளுக்கு கபத்துல்லாக்குள்ளுக்கு தான் மொழி வச்சிருக்காங்க அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கரையான் அரைச்சிட்டு அதை அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க செல்லிருக்கான்னு பகை மூலமானு சொன்னோன்னே அது சாத்தியம் இல்லைங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உள்ளுக்கு கரையான் அரிச்சிருந்தால் இந்த நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3 வருஷங்களை பள்ளத்தாக்கில் வச்சுக்கலே அது இல்லாமல் சொல்லி சொல்கிறார். அப்போ உள்ளுக்கு கதவை திறந்து பார்த்தோன்னா உண்மையிலே என்ன செய்யுது, பிஸ்மில்லா என்கிற அந்த வேர்டை தவிர அல்லாஹ்ங்கிற எந்தெந்த இடத்து இருக்கோ அது தவிர ஏனைய இடத்தை எல்லாத்தையும் நினைஞ்சிட்டு கரையால் அரிச்சுட்டு. அப்போ அதில் இருந்து என்ன செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹின் மீதான அந்த பள்ளத்தாக்கில் வைக்கிற இது உருவாடுகிறது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வாராங்க பள்ளத்தாக்கில் இருந்து அந்த ஆண்டு ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் கவலையான ஆண்டு, ஆமுல் உஸ்ர் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹோட மொத்த வாழ்க்கையிலேயே கவலையான ஒரு வருஷம் மனுஷன்னா அந்த வருஷம் தான். பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு வராங்க. வந்து கொஞ்ச நாளையில் என்ன நடக்குது, அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, மரணிக்காரு. அதுக்கு கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் போனோடனே ஹதீஜா நாயகி என்ன செய்கிறாங்க, மரணிக்காங்க. அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகி மரணிச்சதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சௌதா நாயகியை கல்யாணம் முடிக்காங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள கல்யாணம் முடிக்காங்க. இப்படி என்ன செய்ய நடக்குது. அப்போ அந்த வருஷம் பள்ளத்தாக்கில் இருந்தது. அதுபோல் அந்த 2 மரணங்கள் சந்திச்சது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு கடும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ரசூலுல்லாஹோட சாச்சா கூட என்ன செய்யலை, இஸ்லாத்தை ஏற்கல. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சாச்சா என்ன செய்கிறாரு, மரணப்படுக்கையில் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற பக்கம் அபூலஹபும் இன்னொருத்தனும் இருந்து சொல்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாத பழைய மார்க்கம் இருக்கு, காதிகள் அந்தாக்கள் அங்கள காதிக்கு அந்தாக்கள் கூறுறாங்க, ஜல காதிக்க ரசூலுல்லாஹ் கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் சென்னக்குள்ள அல்லாஹ் கிட்ட இருந்து வகி வருகிறது, என்ன நீங்கள் நினைச்சாக்களுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், ஹிதாயத்து கொடுக்கலாம், நான் நினைக்கணும், அவருக்கு ஹிதாயத்து கொடுக்க நான் நினைக்கணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யுது, வகி வருகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்காமலே மரணிக்காரு. நரகத்தில் ஆக குறைஞ்ச வேதனை யாருக்கு, யாருக்கு கொடுவாடு, அபூ தாலிபுக்கு தான் கொடுவாடு. என்ன வேதனை, என்ன வேதனை, நரக நெருப்பாலான செருப்பு கொடுக்கப்படும். அந்த செருப்பு போட்டால் மூளை என்ன செய்யுமா, கொதிக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அவர் அந்த கண்டக்கால் தானே நெருக்கி நம்மளோட கண்டக்கால் இவடம் வரைக்குமான நெருப்புல நிற்பாராம், அவரோட மூளை அதால் அப்படியோ என்ன செய்யுமா, கொதிச்சு ஒழுகுவான். இதான் ஆக குறைஞ்ச வேதனை நரகத்தில். அப்போ இப்படி என்ன செய்யுது, மரணங்கள் இடம்பெறுகிறது. மரணம் இடம்பெற்ற உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதிலிருந்து தான் கஷ்டம் என்ன செய்யுது ஸ்டார்ட் பண்ணுது. ரசூலுல்லாஹ் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை,
பாதுகாக்கிறதுக்கு ஹதிஜா நாயகி நல்ல பணக்காரால், அந்த சப்போர்ட்டும் இல்லை. ஒரு நல்ல பிரேம் ஒன்று இருந்துச்சு, பாதுகாப்பு ஒன்று இருந்துச்சு அபூ தாலிப் மூலமாக, அதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லை மீற என்ன செய்கிறாங்க, எத்தனைக்காங்க. அதுக்கு பிறகு எந்த சப்போர்ட்டும் இல்லாததால் சஹாபாக்கள்லாம் பக்கத்தில் இருந்த ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க, வெளியூர்களுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவங்க இன்னொரு இடத்துல நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் தாவாவை கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். மக்காக்குள்ளே மட்டுமென்று இல்லாமலுக்கு தாயிஃபுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. தாயிஃபில் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, இஸ்லாத்தை ஏற்கல். தாயிஃபில் ரசூலுல்லாவும் ரசூலுல்லாஹ் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்களும் என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தை எத்தி வைப்போம்னு சொல்லி போகிறாங்க. போனோடனே அங்கே இருந்து யாருமே இஸ்லாத்தை ஏற்காம அங்கே இருந்து வரக்குள்ள ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு கல்லால் அடிபட்டு தான் வந்து ரசூலோட கால் நரம்புகள் என்ன செய்யப்பட்டுச்சு, உடைக்கப்பட்டது. காலிலிருந்து ரத்தங்கள் என்ன செஞ்சிச்சு, வடிந்து ஓடியது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து கேட்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, காலெல்லாம் ரத்தம் வடிஞ்சு உடஞ்சி ஒரு தோட்டத்தில் என்ன செய்கிறாங்க, இழப்பாடுறாங்க. இழப்பாடிட்டு இருக்கக்குள்ள வாராங்க. வந்து இவர் தான் என்ன மலைகளுக்கு பொறுப்பான மலைக்கு இவர் தான். தாயிஃபில் அதிகமான மலைகள், அந்த சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும், போனாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மலைகளுக்குள்ள இவர்கள் நான் நெருக்கி சாடிக்க செல்லவா என்று சொல்லி கேட்டவொன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன நம்மளாக இருந்து என்ன செய்வோம், நமக்கு கல்லால் அந்த ஊரில் உதாரணத்துக்கு நமக்கு நிவாரணம் தராட்டியே நாம் என்ன செய்வோம் பாருங்கள், மாட்டட்டுமா அவர் எங்கேயாவது மாட்டுவார் தானே. நான் பெட்ரோல் ஷெட்டில் நிற்க மாட்டேன் சொன்னால், பெட்ரோல் ஷெட்டில் பள்ளிக்காரன் ஏதாவது பிரச்சனை படுத்தினா பா மான பெட்ரோல் ஷெட்டுக்கு வருவாய் தாங்க, பெட்ரோல் தர மாட்டேன் பா என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி கல்லால் அடித்து ரத்தம் பெற வச்சாங்க. வந்து கேட்காங்க, இவங்களை நான் அழிச்சு விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ளையா இல்லை என்று இருந்தாலும் இவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலை, இவங்களோட பிள்ளையாவது வந்து என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். எனவே நீங்கள் அழிக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வாராங்க. வந்து இங்கேயும் பெருசாக சப்போர்ட் இல்லை, ஒரு இடத்தையும் பெருசாக சப்போர்ட் இல்லை, கடும் கவலை ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான், வாங்க நாம் சந்திப்போம் என்று சொல்லி மேராஜ் பயணம் நமக்கு தெரியும். மேராஜ்ங்கிறது ரெண்டு வகையான பயணம், இஸ்ரா அடுத்தது மேராஜ், ரெண்டு வகையான சம்பவங்கள் இருக்கு. இஸ்ராங்கிறது ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்வுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனது இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து வானத்துக்கு போனதை மிஅராஜ் என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாஹ்வுல இருந்து புராக் என்கிற வாகனத்தில் என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறாங்க. புராக்ங்கிறது எப்படி இருக்குமா, ஹதீஸ்ல வருகிறது, குதிரையை விட கொஞ்சம் சின்னது, கோவர்களை விட கொஞ்சம் பெருசு. இப்போ நாம் சில படங்களில் சில நாடகங்களில் பார்ப்போம், அப்படி அந்த யூடியூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்யும், குதிரை பறக்கிற மாதிரி வெறும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யும், தூக்கி போகுதான் அப்படின்னு சொல்லி படம் காட்டிப்பாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம நினச்சும் பார்க்கல. இப்படி இருக்க மனுஷன் நாம் அதுக்கு வியாக்கியானம் வைக்க போகிறோம், அது பாவம். அதுபோல் ரசூலுல்லாஹோட படம் வந்திருக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு படம் வந்திருக்கு, ரசூலுல்லாஹோட வரலாறு. நான் பேரை சொல்லுவேன், சென்னை நீங்கள் தேடி பார்க்குறேன், அதுக்காக நான் செல்ல மாட்டேன் இதை வேறு. அப்படி ஒரு படம் வந்திருக்கு. உமர் வழி அவங்கள பற்றியே ஒரு வரலாற்று படம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கப்படாது, நம்ம எல்லாம் பிழையான விஷயங்கள். ஏன்னா முகமது உமரை யாரா கண்டிருக்காளா, அதில் வாராள் உமரா, அவரை பார்த்தா உமர் மாதிரியா இருக்கு இல்லை, சும்மா உமர்னு சொல்லி ஒரு ஆள் நடிக்க விட்டுருக்கா. நம்ம நினச்சிருக்கோம் என்ன, நமக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே ஃபுல்லாக என்ன செய்யும், உமர் இவர் தான் இப்படி தான் இருக்கார் என்று சொல்லி நமக்கு மைண்ட் ஓடும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கூடாத விஷயங்கள். அப்போ இப்படி இந்த புராக்கங்கிற வாகனத்தில் போகிறாங்க, போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எல்லா நபிமாருக்கும் தொழுகை நடத்துகிறாங்க. தொழுகை நடத்திப்பட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய் அங்கே ஒவ்வொரு வாகனத்துலேயும் ஒவ்வொரு ஆளை சந்திச்சு போய் நான் சொர்க்கம் நரகம் சித்ரத்துல் முந்தகா. சித்ரத்துல் முந்தகான்னா என்ன, நிறைய பேர் நினச்சிட்டு சித்ரத்துல் முந்தகான்னா ஒரு இடம் நினச்சிட்டு இருக்காங்க. சித்ரத்துல் முந்தகாங்கிற ஒரு மரம், இழந்த மரம் என்று சொல்லக்கூடிய மரம் மாதிரி ஒரு மரம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும், யானோட காது மாதிரி இருக்கும். அதில் அந்த பழங்கள் எல்லாம் பெரிய பெரிய பானைகள் மாதிரி இருக்குமா. அதை சுற்றி அந்த மரத்தை சுற்றி எல்லா டைம் என்ன செய்யும், தங்கத்தாலான வண்ணாத்தி பூச்சிகள் இருக்குமா. பிடிக்கலாம்ல போனோம்னா பை, தங்கத்தாலான வண்ணாத்தி பூச்சிகள் என்ன செய்யுமா
இருக்குமா, இது ரசூலுல்லாஹ் தான் செய்யுது. அதுக்கு பிறகு பைத்துல் மாமூருக்கு போகிறாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ்வோட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. 50 வக்து தொழுகை வழங்கப்படுகிறது. அல்லாஹ் காப்பாற்றினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கீழே வந்திருந்தா 50 வக்து நம்ம தொழுகை, 5 வக்து நமக்கு என்ன செய்யுது, நாக்கு தள்ளுது. இவ்வளோ 50 வக்து வந்திருந்தா நல்லா தான் இருந்துருக்கு. அப்போ 50 வக்தோட வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க குறைங்க 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 குறைங்கன்னு சொல்லி திரும்பி 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 போய் 5 வக்தில் வந்து நிற்கி. அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியா, இது கூட சமூகம் என்ன செய்யாது கொஞ்சம் கஷ்டம், இன்னும் குறைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது போகிறதுக்கு எனக்கு என்ன வெக்கமாக இருக்கு ரெண்டு சொல்லி போட்டு 5 வக்து எடுத்துட்டு வந்தார். இங்கே நமக்கு 5 வக்தே கஷ்டமாக இருக்கு. நோம்புக்கும் மாஷா அல்லாஹ் முதலாவது சுபவில் பார்த்தேன் 3 ஷப்பு தாண்டி இருந்துச்சு. 3 ஷப்பு முடிஞ்சு முக்கால்வாசிக்கு 3வது ஷப்பு. இன்றைக்கு சுபவுக்கு 1 ஷப்பும் சரியா வேற இல்லை. அப்படி தொழுகை இடையே நிலைமை. அப்போ 5 வக்து தொழுகை என்ன செய்யப்படுகிறது, வேறப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வாராங்க, வந்து மக்காவில் இருக்காங்க. மக்காவில் இருந்தோடனே மதீனாவில் இருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் 5-6 பேரை வாராங்க. அப்போ வந்த உடனே என்ன செய்யப்படுகிறது, அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்து இங்கே இஸ்லாத்தை ஏற்காங்க. ஃபஸ்ட்டு 7 பேர் வாராங்க. 7 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்காங்க. அது பிறகு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட எங்களுக்கு இஸ்லாத்தை செல்றதுக்கு ஒரு ஆள் தாங்கலை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முஸ்தபா இப்னு உமைர மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அவர் அங்கே என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் இஸ்லாத்தை சொல்லி அடுத்த வரக்குள்ளே மதீனாவுக்கு 75 பேரோட வராங்க. 75 பேரோட வந்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, திரும்பி மதீனாவுக்கு அந்த 75 பேரும் போய் ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகல, அந்த ஊரே நெஞ்சிச்சு ரசூலுல்லாஹ் வரவேற்றுச்சு. மக்காவில் அவ்வளவு காலம் செஞ்சும் என்ன இல்லை, 13 வருஷம் செஞ்சும் சரியாக அந்த கோமும் கொண்டு வரையலாமல் இருந்துச்சு. ஆனால் மதீனாவில் ரசூலுல்லாஹ் அங்கே போகவே இல்லை. போகிறதுக்கு முதலே முஸ்தபா இப்னு உமைர், மஸ்அத் இப்னு சுராரா, அது கொண்டு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை நல்லா பரப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடுகள் என்ன செய்யுது நடக்குது. டைம் பேசி இல்லாட்டி என்ன செய்யலாம், ஹிஜ்ரத் போன சம்பவத்தையும் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஹிஜ்ரத் போகிற சம்பவத்தை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது இன்ஷா அல்லாஹ் அதோட என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத் போகிற வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் வர்றாங்க. அங்கே என்ன செய்யுது, கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அதுபோல் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்கிறாங்க, கஷ்டம் கொடுக்குற ரசூலுல்லாஹ் அந்த அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ்க்கு என்னங்க அவங்கள மண் அள்ளி போடுற, அவங்கள அழுகின ஒட்டகத்துல குடல் எல்லாம் போடுற, இப்படியெல்லாம் துன்பம் வந்து தான் இறுதியாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்காவை விட்டும் மதீனாவுக்கு அல்லாஹ்வோட கட்டளை வந்தது பிறகு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நாம் ஆகும் முதலாக நேசிக்கக்கூடிய ஆறு 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 நமக்கு நல்லா பிடிக்கும். உம்மா வேற உங்களுக்கு என்ன உத்தரவு இல்லையா? உம்மா உம்மா வேற யாருக்கும் வேற யாரும் இல்லையா? எல்லாருக்கும் உம்மாவா? கல்யாணம் முடிச்சாக்கள் புதுசு சொல்லி ரைட் உம்மான்னு சொல்லி. உலகத்தில் நாம் மிக மிக நேசம் வைக்கக்கூடிய ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் இருக்கிறார். முதல் ரசூல் அல்லாஹ்வுக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்று வரும்போது நாம் ரசூல் மீது நேசம் வைக்கணும். யார் என் மீது இந்த உலகத்தில் உள்ளவற்றை விடவும் யார் என் மீது நேசம் வைக்கவில்லையோ அவர் பூரணமான முஃமினாக மாட்டார். நம்ம எல்லாரோடவும் ரசூலை நேசம் வைக்கணும். உம்மாவா பாப்பாவா என்று வந்தால் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உம்மாவா பாப்பாவா மார்க்கமாண்டு வந்தால் மார்க்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உம்மாவோட சொல்கிறா என்ன, நீ இந்த ஹபாயை போடாத கிட்ட போடு அப்படின்னு சொல்லுவா. நாம் என்ன செய்யணும், ஹபாய் தான் போடணும். ஏன் உம்மா சொல்கிற மார்க்கம் இல்லை, அது முக்கியம் இல்லை. நபி சொல்ற மார்க்கம் தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வாராங்க, மச்சமார் வந்தால் எல்லா பிள்ளைகளும் வந்து காய்ச்சிட்டு நீ வந்து காய்ச்சிட்டு உனக்கு எனக்கு காக்க வழியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சு கேட்குறா, பேசிட்டு குந்திட்டு கேட்குறா. மார்க்கம் முக்கியம். உம்மா வாப்பா ஒரு பக்கம் இருந்து மார்க்கம் ஒரு பக்கம் இருந்தால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மார்க்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி.
நம்ம எல்லாரோடவும் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் நமக்கு தெரிஞ்சதை விட ரசூல்லா, மார்க்கம், இஸ்லாமுங்களெல்லாம் மாற்றி மாற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனிப்போடு இருக்கு, கொஞ்சம் கட்டன் ரைட்டாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கிற புக் இது தமிழில் இருக்கு. இந்த புக் வாங்குறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாட்டேங்க, நான் வாங்கக்குள்ள ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நான் வாங்கினேன். வாங்கக்குள்ள 3000 3500 நினைக்கிறேன். 3000 நினைக்கேன். வாங்கலாம். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், பெரிய பெரிய ஃபோனை தான் பாவிக்கணும். நம்ம அப்போ இந்த 3000 ரூபாய் இது வாங்குறது பெரிய ஒரு காசு இல்லை. வாங்கி என்ன செய்யுங்க, வாசிங்க. நல்ல புக், பிரயோசனமான புக்கு வாங்கி எல்லாரும் வாசித்து கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சஹாபாக்கள் வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாரோட வரலாறும் தெரியும். நடிகையில வரலாறு தெரியும், நடிகர வரலாறு தெரியும். மற்ற நமக்கு ரோல் மாடலாக வேறு ஆட்கள் எடுப்பண்ணாங்க, அவங்களோட வரலாறுலாம் தெரியும். நம்முடைய உம்மத்தினுடைய தலைவர வரலாறு நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் அப்படிப்பட்ட ஒருவர்களாக நாம் அறிஞ்சு கொள்வதற்கு அல்லாஹ் எல்லாருக்கும் பரக்கத் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.